வணக்கம். இன்று 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கிட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இந்திய வெளியுறவு செயலர் வருகிறார், ஜெனீவா பிரேரணை குறித்து ஆராயவும் முக்கிய பிரதிநிதி விஜயம் என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்திய வெளிவிவகார செயலாளர் ஜெய்சங்கர் எதிர்வரும் 10ஆம் தேதி இலங்கை வருகின்றார். இலங்கை இந்திய கூட்டு ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளை ஆராயும் நோக்கில் அதற்கான ஏற்பாடுகளை பார்வையிடும் வகையிலுமே இந்திய வெளிவிவகார செயலர் ஜெய்சங்கர் வார இறுதியில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சிவா பசுபதி யாழில் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையின் 34வது சட்டமா அதிபராக பதவி வகித்த சிவா பசுபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பலதரப்பட்ட தரப்பினருடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்கள் பேரவையினால் அரசியல் தீர்வு சம்பந்தமாக வரைவுகளை தயாரிப்பதற்கான 15 பேர் கொண்ட உபக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உபக்குழுவுக்கான கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை சார்ந்த தலா 2 பிரதிநிதிகளின் தெரிவு இடம்பெற்று வரும் நிலையில் முன்னாள் சட்டமா அதிபர் சிவா பசுபதியும் அக்குழுவில் இணைத்துக் கொள்ளப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இன்று வருகிறார் பாகிஸ்தான் பிரதமர், ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வ வரவேற்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று திங்கட்கிழமை இலங்கை வருகிறார். இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடையும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் பேகம் கல்ஹும் ஷெரீப் அம்மையார் ஆகியோரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்க உள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல மீள்குடியேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் 15ஆம் தேதி விசேட கூட்டம் பலாலி ராணுவ தலைமையகத்தில் இடம்பெறும் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. குடாநாட்டில் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பிலும் பொதுமக்களின் காணிகளை முள் கையளிப்பது குறித்தும் ஆராய்வதற்காகவும் எதிர்வரும் 15ஆம் தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற உள்ளது. பலாலி ராணுவ தலைமையகத்தில் 15ஆம் தேதி பிற்பகல் இக்கூட்டம் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கிரிக்கெட் சபையின் தலைவரானார் திலங்க சுமதிபால என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாக சபைகளுக்கான தேர்தல் நேற்று விளையாட்டுத்துறை அமைச்சில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திலங்க சுமதிபால தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நிசாந்த ரணதுங்கவை விட 32 வாக்குகள் அதிகம் பெற்று தலைவராக தெரிவானார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கணித பிரிவில் ரோயல் மாணவன் முதலிடம், யாழ் ஞானகீதன் பொருளியல் பிரிவில் 3ஆம் இடம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 2015ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் கணித பிரிவில் கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவனும், விஞ்ஞான பிரிவில் கம்பகா ரத்னாவெளி மகளிர் வித்யாலய மாணவியும் 1ஆம் இடத்தை பிடித்துள்ளனர் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நல்லிணக்க செயல்பாடுகளில் திருப்தி கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஆட்சி மாற்றமானது நாட்டின் ஜனநாயகத்தையும் நல்லிணக்கத்தையும் பலப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கத்தில் நல்லிணக்கம் பலப்படுத்தப்படவில்லை என ஜாதிக இல உரிமைய கட்சியின் இணை தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அதுரலிய ரத்னதேரர் தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கூட்டமைப்பு சரியான வழியில் பயணிக்காவிடில் மாற்று அரசியல் கட்சி உருவாகலாம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான வழியில் பயணிக்காவிட்டால் எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மாற்று அரசியல் கட்சி உருவாக முடியும். அரசியலில் எதுவும் நடக்கலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இலங்கை வந்து சென்ற ஐநா சட்டக்குழு என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் சட்டத்துறை சார்ந்த குழு ஒன்று இலங்கைக்கு கடந்த வாரம் விஜயம் மேற்கொண்டுள்ளதுடன் ஜெனீவா பிரேரணைக்கு பின்னரான வேலை திட்டங்கள் குறித்த நிலைமைகளையும் ஆராய்ந்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், சிறுபான்மையினரின் பிரச்சனைக்கு தீர்வு கண்டாலேயே நாட்டை பாதுகாக்க முடியும், சிங்கள பௌத்தர்களுக்கு இலங்கைதான் ஒரே நாடு என்போர் சிந்திக்க வேண்டும் என்ற செய்திதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. சிங்கள பௌத்தர்களுக்குள்ள ஒரே நாடு இலங்கைதான் என்ற குரல் கொடுப்பவர்கள் இந்த நாட்டில் நிரந்தர அமைதியையும் சுதந்திரமும் நிலைத்திருக்க செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இன்று இலங்கை விஜயம் என்ற ஒரு செய்தியும், வில்பத்து முஸ்லிம்கள் பற்றிய தப்பபிப்பிராயங்களுக்கு முற்றுப்புள்ளி இவ்வாறு ரிசாத் பதியுதீன் கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஆனந்த சாகர தேரருடன் நடத்திய விவாதத்திற்கு பின்னர் வில்பத்து விவகாரம் தொடர்பில் முஸ்லிம்கள் பற்றிய சிங்கள மக்களின் ஒரு சாராருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த பிழையான எண்ணங்களும் தப்பபிப்பிராயங்களும் நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கொத்மலை சாரதியை தாக்கிய குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் கைது என்ற ஒரு செய்தியும், இந்தியாவிலிருந்து பவர் செட்டுகளை இறக்குமதி செய்வதில் சிக்கல் என்ற ஒரு செய்தியும், உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சி கடும் எதிர்ப்பு என்ற செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல பிரதமர் இன்று விசேட உரை என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. கட்டமிடப்பட்ட வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை 9:30 மணிக்கு அலரி மாளிகையில் இருந்து விசேட உரை ஒன்றை ஆற்ற உள்ளார். பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல
கஞ்சா அபின் பற்றாக்குறையை போக்க அரசு விசேட கவனம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கு அவசியப்படும் மருந்து பொருட்களான கஞ்சா மற்றும் அபின் பற்றாக்குறையை நிவர்த்திப்பது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது என்று சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன கூறுகிறார் என்று தொடர்கிறது. அந்த செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவரானார் திலங்க சுமதிபால என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் தொடர்பான விவரத்தையும் வெளியிட்டுள்ளது இந்திய லங்காதீப பத்திரிகை தனது முற்பக்கத்தில். அதுபோல பிரதமர் இன்று விசேட உரை என்ற செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முற்பக்கத்திலும் வெளியாகி இருக்கின்றது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடப்படும் இவ்வாறு ஜனாதிபதி கூறுகின்றார் என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று விசேட உரை என்ற ஒரு செய்தியும், நவாஸ் ஷெரீப் இன்று இலங்கை வருகிறார் என்ற செய்தியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மாரடைப்பினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தியும், டோனி பிளேயர் இலங்கை வர உள்ளார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்தில். அதுபோல ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட ஒன்று கூடல் அடுத்த மாதம் இடம்பெற உள்ளதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முற்பக்கத்தில். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.